எல்லாருக்கும் வணக்கம். நான் வழக்கமா பகிர்ந்து கொண்டிருந்த மத்தவாளுடைய தர்ஷனம் வித் மதர்து கண்டினியூ பண்றேன். அதுல நான் இந்த வாரம் நான் சொல்லணும்னு நினைச்சது, இப்போ ஆரோவில் வாசிகளா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு அந்த அம்மா ஆரோவில் வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பேர் மௌனா அனே மாத்தின்னு இருக்கிறாங்க. தன்னை எப்பவுமே அந்த பேர்ல தான் ரிமெம்பர் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு ஷீஸ் ஃப்ரம் ஹோலண்ட். அவங்க முதல்ல இந்த தன்னை பத்தியோ மதர் பத்தியோ நிறைய ஃபாரினர்ஸ் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெளியில சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. எங்களுக்கு இந்த இந்திய முறைகள் எல்லாம் அவ்வளவா தெரியாது. நாங்க ஸ்பான்டானியஸா பேசுவோம் செய்வோம். அதனால அது நான் மத்தவாளோட பகிர்ந்துகிறதுல அது எப்படி இருக்குமோன்னு அவாய்டு பண்ணதான் பார்ப்பாங்க. பர்சனலா தான் பார்ப்பாங்க. இந்த அம்மா கூட பல டைம் அதை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் எதுக்கோ அவங்களுக்கு சடனா சில இந்தியன்ஸோடு பழகிற ஒரு வாய்ப்பு மதர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. சோ அப்புறம் அவங்களே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமெம்பர் பண்ணியிருந்தாங்க. அவங்க 1969 அவங்களுக்கு அவங்க அப்ப ஹோலண்ட்ல ஒரு டிவி மேகசைன்ல இருப்பாங்க. அங்க அந்த நிகழ்ச்சிகளுக்கு அவங்க ஆங்கர். அப்போ ஒரு வாட்டி ஒரு 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 இவர் பாடகர் மியூசிஷியன் அவரோடு இவங்க சொன்னாங்களாம், சும்மா நம்ம எப்போ பார்த்தாலும் ஏதோ இதுவும் அதுவும் சேர்த்து கதைகளா சேர்த்து நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம். ஐ வாண்ட் டு சே சம்திங் விச் ஒன் கேன் பிலீவ் இன். நம்ம கூடயேதான் இருக்கிற விஷயங்களை பத்தி சொல்லணும்னு சொல்லி நான் ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லி முதல்ல தன்னுடைய ஆஸ்பிரேஷனை நான் வியக்தம் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நிகழ்ச்சிகள் தொடர ஆரம்பிச்சது அந்த வழியில. கொஞ்சம் வாரம் ஆன உடனே அந்த அவர் என்ன பண்ணாராம், அந்த அம்மாக்கு இது பாரு ஒருவேளை இதுல உன்னுடைய ஆர்வத்துக்கு தகுந்த இது கிடைக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு ரூட் லொஹ்மான ஒருத்தர் இருக்கிறாரு இங்க மாத்திரு மந்திருக்காக தியாகம் பண்ணவர். அவர் we build our own city அப்படின்னு சொல்லி ஆரோவில் பத்தி ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு அந்த மேகசைன்ல. அந்த மேகசைன் இந்த அம்மாக்கு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஐ திங்க் திஸ் இஸ் தி பிளேஸ் யூ ஆர் லுக்கிங். இந்த மாதிரி இடத்துக்கு தான் நீ பாக்குற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாராம். கொடுத்து அதோடு சேர்த்து அதுல அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த சத்பிரேம் அவர்கள் எழுதிய புக்கு கூட அதுல இருந்தது, டச்சு மொழியில. அது பார்த்த உடனேயே உங்களுக்கு அந்த புக்கு எடுத்துக்கும் போதே நமக்கு ஒரு புது உலகம் ஓப்பன் ஆச்சுங்கிற ஒரு எண்ணம். தட் மீன்ஸ் அவங்க ரிசெப்டிவிட்டி இருந்தது அவங்களுக்குள்ள. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது வெறும் கையில போக முடியுமான்னுட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் அங்கேயே வேலை செஞ்சுட்டு அடுத்த செப்டம்பர் மாசம் 71 இந்தியாவுக்கு செப்டம்பர் 71 இந்தியாவுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவை நான் ஆரோவிலுக்கு போனாக்கா திருப்பி வருவேனோ வரமாட்டேனோ இந்தியாவில இருக்கிற முக்கியமான நகரங்களை எல்லாத்தையும் முக்கியமான இதுகளை எல்லாம் பார்க்கணும்னு அங்கெல்லாம் பார்த்துட்டு பாண்டிச்சேரிக்கு வந்து சேர்றாங்க. அந்த பாண்டிச்சேரி வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு அந்த எனர்ஜி பத்தி தான் சொல்றாங்க. அவங்க ஒரு புது எனர்ஜி ஆசிரம சுத்தி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஏதோ ஒரு வெளிநாட்டுல எங்கேயோ இருக்கிற அந்த இதுவே வரலையா. அதனால சரி கொஞ்ச நாள் ஆரோவில் போறதுக்கு முன்ன ஆசிரமிலேயே தங்கிக்கலாமே அங்கேயே தங்குறாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்னோட போர்ட்ஸ் எல்லாம் பேர்ன் பண்ணி வந்துட்டேன். அதனால ஒண்ணுமே இல்லை கையில அவங்களுக்கு. ஆனா நான் மதருக்கு என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாண்டிச்சேரியில அந்த பார்க்கு, பீச்சு, அப்புறம் அந்த பிளே கிரவுண்ட்ல சமாதியில உட்கார்ந்துட்டேதான் இருப்பாங்களாம். நான் மதர் எப்படி பார்க்க போறேன், யாரு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மதர்ன்னு சொல்றாங்களே, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க, குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பல விதமான யோசனைகளோடு இருந்து கடைசியாக அவங்க சரி மதரை பார்க்கணும், பார்க்காம நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க ஆபீஸ்ல போய் கேட்டுறாங்க.
அப்போ அவங்களுக்கு வந்து 7th நவம்பர் 1971 நவம்பர் மாசத்துல அந்த மதருக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. அப்போ அவங்க வந்து முறைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அங்க ஃப்ளவர் செக்ஷன் ஒண்ணு இருக்கும். அங்கதான் அவங்க கொடுக்குற பூ தான் நம்ம எடுத்துன்னு போய் மதருக்கு கொடுக்கணும். அங்க போய் எனக்கு மதருக்கு கொடுக்கறதுக்கு பூன்னு கேட்கும் போது அவர் வந்து சைக்கலாஜிக்கல் பெர்ஃபெக்ஷன் ப்ளூமேரியா அதை கொடுத்துருக்காரு. அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அப்படியே அங்க வரிசையா போவாங்க. அந்த டைம்ல பர்த்டே இல்லாத அவங்களுக்கு எல்லாம் வரிசையா ஒரு டைம்ல அனுப்புவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எங்க நடக்கும் போதோ ஆசிரம்ல இது பண்ணும் போதோ ஏதோ ஒரு கனவு மாதிரி தான் இருந்துதான். அப்புறம் காலமே தெரியலையா, டைம் பாத்துக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணலையா. அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங், நான் வந்து ஏதோ ஒரு இட்டர்னிட்டிக்காக காத்துட்டு இருக்கிறேன். அது வந்து இதுல வந்து எனக்கு பழசியோ புதுசோ ஒண்ணுமே இல்லை. நோ ஃபியூச்சர், நோ பாஸ்ட், ஜஸ்ட் வெரி ஃபுல் ஆஃப் எவர் லாஸ்டிங் மூமெண்ட். நான் எனக்கு இதே மாதிரி தான் சம்திங் நான் ஹிமாலயஸுக்கு போகும்போது எனக்கு ரிப்பீட் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த அம்மாக்கு கிடைச்சது ஆசிரம்ல. அப்புறம் வந்து அவங்க உள்ள இருக்கிற ஸ்பேஸ் அவுட்டர் சைட்ல இருக்கிற பிளேஸும் கூட ஒரே மாதிரி ஃபீல் பண்ணுதான் மதர் பார்க்க போகும்போது. அது வரைக்கும் சொல்றாங்க. அப்புறம் மதர் ரூமுக்கு வந்துட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வந்த உடனே அவங்க வந்து சொன்னதே அவங்க பாஷையிலேயே படிக்கிறேன். When it was my turn, I gave my flower and knelt down for her, as I had seen the ones before me do the same. In one of Aurovind's letters on yoga, I had read that one had to let mother look into your heart. So, in all my naivety, I looked up at her, opening my eyes for her to look into them. I didn't look at her face, at her looks. I just held my head a bit backward and found myself opening my eyes wide like doors. Like doors அப்படின்னு சொல்றாங்க. And there it came. It was as if two beams of streams bored themselves very steadily and gradually straight down into me, almost like two rods physically drilling downwards very slowly, very gently. And after staying there for some silence, ageless, timeless time, the two beams very gently and slowly withdrew again. இது அவங்க அன்னை தர்ஷனம். I felt them leaving me, and then I looked at her. I saw her face, and she saw mine, and we smiled and smiled, and I felt her little tick on the top of my head, and someone gave me a flower, and I floated. I smiled and beamed out of the room and downstairs and into the world. And from that time onwards, everything was different to me. அப்படின்னு அவங்க வந்து இந்த ஆர்டிக்கல் அவங்க மதர் இந்தியா மேக்சின்லயும் போட்டிருக்கு. இது வந்து மௌனா அம்மாவுடைய கதை. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன பீஸ் இதோடு தான் வருது. டைம்லெஸ்
இன் டைம் என்னட்டு ரோதாங்கிற அம்மா ஒரு மேக்சைன்ல ஸ்ரீ அரவிந்தர் அம்மாவுடைய இவங்க 2 பேருடைய தர்ஷனத்தையும் 24th November 1950 ரொம்ப சுருக்கமா போட்டிருக்காங்க. அத கூட நான் அன்னை அரவிந்தர் தர்ஷனத்தை சொல்லிட்டு ஐயா அவர்களுக்கு அதுல அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க 1950ல வந்திருக்காங்க. As a Westerner, the idea of merely passing by the two Aurobindo and mother with nothing being said had struck me a bit ridiculous. அர்த்தமில்லாம இருந்தது அவங்களுக்கு. I was still unfamiliar with the Hindu ideas that such a silent meetings could afford an intense spiritual touch. I watched as it came up in line, and I noted that the procedure was to stand quietly before the two of them for a few silent moments, and then to move on at a gesture from Sri Aurobindo. What happened next was completely unexpected. As I stepped into the radius of about 4 feet, there was a sensation of moving into some kind of a force field. Intuitively, I knew it was the force of love. Force of love. But what ordinary humans mean by that term? Then all thought ceased. I was perfectly aware of where I was. It was not hypnotism, as one Stanford friend later suggested. It was simply that during those few minutes, my mind became utterly still. It seemed that I stood there a very long and uncounted time, for there was no time. Only many years later did I describe this experience as my having experienced by the timeless in time. When there at the darshan, there was not the least doubt in my mind that I had met 2 people who had experienced what they claimed. They were Gnostic beings. They had realized this new consciousness, which Sri Aurobindo called the supramental. Om Namo Bhagavate. இது இந்த ரெண்டும் எனக்கு உங்களோட எல்லாரோடும் திருப்பி பகிர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்.